ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சேர்ச்சு எனக்கு உயிர் கொடுத்த மண்ணுக்கே திரும்ப வரேன்னு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தரோட கதை தெரியுமா? அவர் ஏன் ஃபர்ஸ்ட் வந்தாரு? இவனால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி இவனால இது எப்படி பண்ண முடிஞ்சுன்னு எல்லாரையும் யோசிக்க வச்ச ஒருத்தரோட நம்ம மண்ணின் மைந்தனோட கதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம கடவுளா பாக்குற விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்த ஒருத்தர் தான் நம்ம தலைவர். அண்ணன் தங்கச்சின்னு இவரோட சேர்த்து 3 பேரு. 3 பேருமே அவ்வளவு ஆதரவான பசங்க. வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு நடந்து கூடிய ஒருத்தங்க. 3 பசங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறது படிப்புக்காக மட்டும் இல்ல, மத்தியானம் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக. ஊரெல்லாம் நடுப்பையன் நல்லவன் 2வது பையன் நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாருங்க சும்மா பேச்சுக்கு சொல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. சத்திரத்துல தான் 3 பேருமே தூங்குவாங்க. 3 மணி ஆனா போதும் சாக்கு எடுத்துட்டு பனம்பழம் பொறுக்க போயிடுவாங்க. பட்டாம்பூச்சி பிடிச்சி திரிய வேண்டிய வயசுல வேப்பங்கொட்டை பொறுக்கி நெல் பொறுக்கிற வேலைக்கெல்லாம் போய் 2 எடுத்து வச்சா படிச்சிடலாம், படிப்பு தான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பென்சில் பேனா வாங்கறதுக்காகவே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க, திருவேலைகளுக்கு வந்து படிச்சிருக்காங்க. கமாக்குள்ள எவ்வளவு தண்ணி இருந்தாலும் 2 மொட்டை பொறுக்கி வித்தா நம்ம குடும்பத்துக்காகும்னு எவ்வளவு பெரிய ரிஸ்க்னாலும் தான் குடும்பம்னு வந்துட்டா படிப்புன்னு வந்துட்டா நம்ம தலைவர் என்னைக்கு அதை விட்டதில்ல. 2 பேர்ல யார் அசந்தாலும் நம்ம ஹீரோ மட்டும் அசன்னதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல சித்தாள் வேலைக்கு போறது, தீப்பெட்டி சுத்துறது, நைட்லாம் குருவி விரட்டுறதுன்னு எல்லா வேலையும் போய் பார்த்திருக்காரு. குடும்ப கஷ்டத்தை காமிச்சு படிப்பண்ணிப்பட்ட எவ்வளவு காரணம் இருந்தாலும் படிப்பு தான் இந்த நிலைமையை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்னைக்குமே படிப்பை கைவிடவே இல்லை. அப்பாக்கு கூடமாட வேலை செய்யறதெல்லாம் என்னன்னு ஊர் சொல்ல ஒத்தாசை அவன் வந்து தன்னந்தனியா படிக்கவும் செஞ்சு ஹைஸ்கூல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. திருச்சியிலேயே பெரிய காலேஜா எல்லாருக்கும் கனவா மட்டும் இருக்கிற REC காலேஜ்ல சீட்டு கிடைச்சது. ஒவ்வொரு கதையிலும் தொடக்கமும் முடிவும் இருக்கும். இந்த கதையில மட்டும்தான் எல்லா நோடையும் எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கிற ஆர்வமா இருந்திருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. CDOT, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க அப்பா சொன்னது அவருக்கு கேட்டுட்டே இருக்கும். எப்பயும் எல்லாருக்கும் கொடுத்து பழகு, யார்கிட்டையும் எடுத்துடாதங்கிறத மட்டும் அவர் வேதமாக எடுத்துக்கிட்டாரு. மக்களுக்கு சேவை பண்ணுங்கிறத வேதமாவே மாக்கிட்டாரு. என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது IAS படிக்கலான்னு முடிவு பண்ணி IAS பக்கம் பாத போக பாலிடிக்ஸ் பத்தியும் பொலிட்டீஷியன்ஸ் பத்தியும் நிறைய பழக்கமாச்சு. பொலிட்டீஷியன்ஸோட பவர் என்னங்கிறதையும் அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. S3 பிரைவேட் லிமிடெட் கம்பெனில சிப் டிசைனர் ஆனாரு. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களே ஃப்ரீ ஒர்க் வீசா பண்ணி 18 வருஷம் யுஎஸ்லயே ஓடிடுச்சு. அம்மா சொன்னது வார்த்தை தம்பி தங்கச்சியில கரசிக்க வேண்டிய பொறுப்புன்னு சொன்னதை மட்டும் அவர் மறக்கவே இல்லை. சேம் டைம் பொலிட்டீஷியன் ஆகிற ஆஸ்பிரேஷன் மட்டும் அவர் விட்டு போகவே இல்லை. எல்லா வருஷமும் எலெக்ஷனுக்கு ஓட் பண்றதுக்காக இந்தியா வந்துடுவாரு. ஒவ்வொரு முறையும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணா கூட சேர்ந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்டலா 3000 இன்ஜினியர்ஸ் வழி நடத்துற இன்ஜினியர் டைரக்டராகவும் ஆனாரு. இன்னொரு பக்கம் 15 லட்சம் ரியல்டர்ல டாப் 1% ரியல்டராகவும் கலக்கிட்டு வந்திருக்காரு. கோடிக்கணக்கில் வருமானம் இருந்தாலும் தான் சொந்த ஊர்ல தன்ன மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு அந்த ஒரு உறுத்தல் மட்டும் அவர்களுக்கு எப்பயுமே இருந்துச்சு. இந்த நிலைமை எப்படியாச்சும் மாறன் முடிவு பண்ணி மாத்தி காற்றான் முடிவு பண்ணி பாலிடிக்ஸ்ல சேர்ந்திருக்காரு. படிச்ச நேர்மையான லீடரா மாறிருக்காங்க. ஜெயிப்பவங்க நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, ஜெயிக்கிறதுக்கான நல்ல மனசும் இருந்துச்சு. அதனாலதான் தன்னை போல ஒத்த சிந்தனை உள்ள ஆக்களை ஒண்ணு சேர்த்து தன்னோட குருவான ஜோகோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு அவங்களோட கைடன்ஸ் மூலியமா வாய்ஸ் ஆஃப் தென்காசின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. 1 லட்சத்துக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ், 1000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பை கைட் பண்ணது, குளங்களை சுத்தப்படுத்தினது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிளீனான டாய்லெட் கொடுத்தது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், NMS கிளாஸஸ், TNPSC எக்ஸாம்க்கு கைடன்ஸ் கொடுத்து 1 லட்சத்துக்கு மேல பனை விதை நடுதல், AML போன்ற டெக்னாலஜிஸ பிளாக்ஷிப் ஈவெண்ட்ஸா நம்ம தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்களோட தலைமையில 7000+ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு போதை ஒழிப்பு பேரணி நடத்தினாங்க. அன்னைக்கு அவர் பண்ணது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாச்சு. இவர் செஞ்ச சாதனை பார்த்துதான் போதை இல்ல தமிழகமே அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் போதானே, ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவங்களை அழைச்சிட்டு வந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சுயசார்பு கிராமங்களை பத்தி அவேர்னஸ் கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட்ல திருவள்ளுவரோட உருவத்துல 1330 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 1330 குரலையும் சொல்லியிருக்காங்க. இங்க மாற்றம் மாறினதை எல்லாரும் கண் கூட பார்த்தாங்க. மனுஷன் இன்னும் மூவையில. இது மட்டும் இல்லாம தென் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈவெண்டா நடத்தி 3K ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன்ஸ்ல 25 சூஸ் பண்ணி ஷோ கேஸ் பண்ணி அசத்தினாரு. ஸ்டார்ட் அப் தென்காசி நடத்தினதுக்கு அப்புறம் நம்ம மக்கள் இவரை தென்காசி ஆனந்தன்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க.
எவ்ரி இயர் இந்த ஈவெண்ட் நடத்த MSME முக்கியம்னு 40+ பிசினஸ் லீடர்ஸ் கூட்டிட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ வித் லாட் ஆஃப் பேனல் டிஸ்கஷனும் நடத்தினாங்க. இவர் வெறும் கல்வி மட்டும் கொடுக்கலீங்க, படிச்ச கல்விக்குண்டான அங்கீகாரத்தையும் கொடுத்தாரு. அதனாலதான் பாலிடிக்ஸ்ல சேர்ந்த உடனே NRI பிரிவோட துணைத் தலைவரானாரு. 6 மாசத்துல ஸ்டார்ட் அப் செல்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதோட ஸ்டேட் பிரசிடென்ட்டும் ஆனாரு. 1 இயர்ல சொந்த மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவரும் ஆனாரு. இந்த லீடர்ஷிப்ல 50,000க்கும் மேல மக்கள் இந்த கட்சியில சேர்ந்தாங்க. 4.5 lakh ஸ்கொயர் ஃபீட் வால் ட்ரீட்டிங் பெருமையும் இவரை தான் சேரும். மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் பண்றதுல இருந்து மனு கொடுக்கற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. மாவட்ட தலைமைனா சும்மாவா, அன்பால சேர்ந்த கூட்டம். 25,000 பேரை வச்சு மாஸ் காட்டின மாவட்ட தலைமை நம்ம தலைவர் தான். எலெக்ஷன்ல என்ன நடந்தாலும் மக்கள் பணி தான் எனக்கு எல்லாமே முக்கியம்னு இப்ப வரைக்கும் முழு மூச்சோட பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீதர் ஐயாவை குரு போல வணங்குற அவருக்கு அவரை மாதிரியே கிராமங்களிலும் தொழில்நுட்பம் வரணும்னு வாழை தொழில் மையம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 6 ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி 30க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. பீடி சுத்தம் கைகள் மோட்டரேட் ஆப்ரேட் பண்ணும்னு கொற்றவை சிப் டிசைன் பண்ண தென்சேமி போன்ற கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேல பேர்ல மட்டும் இல்ல, இவர் இருக்கிற இடம் எல்லாமே ஆனந்தம் ஆனந்தம் தான். நம்ம ஹீரோவோட ஸ்டோரி மறு உருவம் பெற போற நேரம் தான் இது. பிஜேபி சார்பா வாசுதேவ நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்காக களத்துல நிற்கிறாரு. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தென்காசி மக்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.